ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி, 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் செய்யும்போது எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மீனுக்கு தேவையான மசாலாவே இப்போ இதில் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். நான்வெஜ் செய்யும்போது எப்பவுமே மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நீச்சு வாடை இருக்காது. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 கிலோ வஞ்சரம் மீனுக்கு குழம்பு மிளகாய் தூள் 6லேருந்து 8 டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ இல்லை குறைச்சியோ குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காட்டுறது என்னோடய அம்மா தான். ஒரு சில பேருக்கு இந்த மெத்தட் புதுசாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இந்த மெத்தட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இப்படி செய்யும்போது ஃபிஷ் ஃப்ரை நீச்சு வாடை இல்லாமல் காரம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். மீனில் இருக்க நீச்சு வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிஷ்க்கு ஒரு புளிப்பான டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் சின்னதாக லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இந்த டிஷ்க்கு நாங்கள் பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் புளியை கொஞ்சம் அதிகமாக கரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் புளியை கொஞ்சம் கம்மியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை அந்த புளி தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். புளி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டு தரதே இந்த புளி கரைசல் தான், ஸோ மறக்காமல் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒவ்வொரு மீனாக டிப் பண்ணி நல்லா அது மேலே மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. மீனோட 2 சைட்லேயும் நல்லா அந்த மசாலாவை அப்ளை பண்ணி விடுங்க. மசாலாவை நல்லா மீன் மேலே கோட் பண்ணதுக்கப்புறமா அதை 10லேருந்து 30 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அப்போ தான் மீனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தோசை கடாயை ஹீட் பண்ணி அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒவ்வொரு மீனாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி அதை மீனோட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ஃபிஷ் ஃப்ரை இப்போ தயாரிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.